என்டிஏ கூட்டணியில் ஓபிஎஸ் இணைப்பு குறித்து பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக பாஜக மாநில செயலாளர் அமர் பிரசாத் ரெட்டி தெரிவித்துள்ளார். தேனி மாவட்ட பாஜக தலைமை அலுவலகத்தில் மாநில செயலாளர் அமர் பிரசாத் ரெட்டி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். என்டிஏ கூட்டணியில் ஓபிஎஸ் இணைப்பது குறித்து எடப்பாடி பழனிசாமிதான் பதில் கூற வேண்டும் என்று பேசிய அவர், ஓபிஎஸ் இணைப்பு குறித்து பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது என்றும், ராமதாஸ் தரப்பு பாமகவும் என்டிஏ கூட்டணியில் இணைவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து பேசிய அவர், நயினார் நாகேந்திரன் பெண்களை மதிக்கக்கூடிய தலைவர், அவர் த்ரிஷா குறித்து வாய் தவறி வார்த்தை விட்டுவிட்டார் என்றும், அதற்கு வருத்தமும் தெரிவித்துக் கொண்டார் எனவும் பதிலளித்தார். பொறுத்த வரைக்கும் எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தலைவராக நாங்கள் தேர்ந்தெடுத்தவர் வந்து அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவர் தான் அதுக்கு பதில் சொல்லணுமே தவிர நான் பதில் சொல்றது தெரியாது. இல்ல அவர் வந்து அதுக்கான நெகோசியேஷன் அந்த இதெல்லாம் பேட்டர்ன் நடந்துட்டு இருக்கு நான் நினைக்கிறேன். அவரு சரியான நேரத்தில் அவர் பதில் சொல்லுவார். எல்லாருமே வந்து திமுகவை எதிர்க்கக்கூடிய அத்தனை பேருமே ஒரு சைடு வரணுன்றதுதான் திரு அமித்ஷா அவர்களுடைய எதிர்பார்ப்பு. நல்லது நடக்கும், உறுதியா தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வரும். ஈரோட்டில் ஜவுளி அதிபர் வீட்டில் பட்ட பகலில் 30 சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு கருங்கல்பாளையம் லட்சுமி நாராயண் நகரைச் சேர்ந்தவர் ராஜன். இவர் தனது குடும்பத்துடன் திருப்பூரில் ஜவுளி ஏற்றுமதி தொழிலில் ஈடுபட்டு வருகிறார். நாள்தோறும் திருப்பூர் சென்றுவிட்டு பணி முடிந்ததும் இரவு வீடு திரும்புவது வழக்கம். அதேபோல் நேற்று வழக்கம் போல ராஜன் தனது மனைவியுடன் வீட்டை பூட்டிச் சென்றுவிட்டு மாலை திரும்பி வந்து பார்த்தபோது வீட்டில் இருந்த 30 சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டது தெரியவந்தது. மர்ம நபர்கள் மறைவான இடத்தில் வைத்திருந்த வீட்டு சாவியை எடுத்து திறந்து பீரோவில் இருந்த சுமார் 30 சவரன் நகைகளை கொள்ளையடித்து சென்றதை அறிந்த அவர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதனையடுத்து தகவல் அறிந்து வந்த போலீசார் நகை கொள்ளை சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திமுக தனித்தே ஆட்சி அமைக்கும் என்றும், ஸ்டாலின் மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி அமைப்பார் என்றும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பேட்டியளித்துள்ளார். மதிமுக திருச்சி மத்திய மண்டல நிதி அளிப்பு கூட்டம் நேற்று இரவு திருவிடைமருதூர் அருகே திருபுவனத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மற்றும் துரை வைகோ உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அப்போது திருச்சி மத்திய மண்டலத்தில் உள்ள அனைத்து ஒன்றியங்களில் இருந்து வந்திருந்த நிர்வாகிகள் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவிடம் தேர்தல் நிதி அளித்தனர். பின்னர் கூட்டத்தில் பேசிய வைகோ, இந்த தேர்தல் அக்னி பரீட்சை என்றும், நமக்கு எத்தனை இடங்கள் கிடைக்கும், யார் யார் போட்டியிடுவார்கள் என்ற விவரம் தற்போது தெரியாது என தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வைகோ, தமிழகத்தில் நடைபெறக்கூடிய தேர்தலில் திமுக தனித்து பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெறும் என்றும், திமுக தனித்தே ஆட்சி அமைக்கும் என்றும் கூறிய அவர், மீண்டும் ஸ்டாலின் திராவிட மாடல் ஆட்சியை அமைப்பார் என நம்பிக்கை தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து நடிகர் விஜய் பற்றி கேட்டதற்கு, புதிதாக அரசியலுக்கு வந்தவர்கள் பற்றி நான் கருத்து கூற விரும்பவில்லை என கூறி புறப்பட்டார். தனிப்பெரும்பான்மை பெற்று எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் அதன் தலைமையிலான கூட்டணி மகத்தான வெற்றி பெற்று தனிப்பெரும்பான்மை திமுக கழகத்துக்கு அமைந்து விடுவதால் கூட்டணி ஆட்சி என்ற பேச்சுக்கே அங்கே இடம் கிடையாது. அன்பு சகோதரர் மாண்புமிகு முதல்வர் தளபதி ஸ்டாலின் இந்த தேர்தலுக்கு பின்னரும் திராவிட மாடல் ஆட்சியை இந்தியாவுக்கே எடுத்துக்காட்டான ஆட்சியாக தொடர்வார், அதை நடத்துவார், அதில் வெற்றியும் பெறுவார். I don't want to make any comment about the new entrants. அரசியலுக்கு புதிதாக வந்தவர்களை பற்றி நான் எந்த கருத்தும் சொல்ல விரும்பவில்லை. நள்ளிரவில் கிளாம்பாக்கம் அருகே சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாற்றுத்திறனாளிகள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தமிழகம் முழுவதும் மாற்றுத்திறனாளிகள் பல்வேறு வாழ்வாதார கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக கிளாம்பாக்கம் அருகே சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலைகள் மாற்றுத்திறனாளிகள் 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் மாதாந்திர உதவித் தொகையை 6000 உயர்த்த வேண்டும் என்றும், கடுமையாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு 10,000 உதவித்தொகை வழங்க வேண்டும் என்றும், உரிய வேலைவாய்ப்பு மற்றும் இதர
சலுகைகளை உறுதி செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கடுமையாக பாதிக்கப்பட்டது. தூத்துக்குடி நீதிமன்றத்தில் 12 இடங்களில் வெடிகுண்டு வெடிக்கும் என மர்ம நபர் இமெயில் மூலம் மிரட்டல் விடுத்ததை தொடர்ந்து நிபுணர்கள் தீவிர சோதனை செய்ததை அடுத்து புரளி என தெரியவந்துள்ளது. தூத்துக்குடி நீதிமன்றத்தில் நேற்று பிற்பகல் 12 இடங்களில் வெடிகுண்டு வெடிக்கும் என மர்ம நபர் ஒருவர் இமெயில் மூலம் மிரட்டல் விடுத்துள்ளார். இதனைத் தொடர்ந்து நீதிமன்ற ஊழியர்கள் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்ததை தொடர்ந்து வெடிகுண்டு சோதனை செய்யும் வெடிகுண்டு நிபுணர்கள் அடங்கிய காவல்துறையினர் தூத்துக்குடி நீதிமன்ற வளாகம் மற்றும் நீதிபதிகள் குடியிருப்பு ஆகியவற்றில் சோதனை நடத்தினர். இந்த சோதனைகள் எதுவும் கைப்பற்றப்படாத நிலையில் இவை புரளி என தெரியவந்துள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.